ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். காலையில் வந்து டீ குடிச்சிட்டு நம்மளுடைய காலையில் வேலைகள் ஸ்டார்ட் பண்ணலாமேன்னு டிகாஷன் குடிச்சிட்டு இருக்கேன். இப்போ வந்து காலையிலே ஃபேஸ் பேக் போடலாமேன்னு சொல்லி ரெடி பண்ணிட்டேன். ஃபேஸ் பேக் போட்டாச்சு. அது போட்ட பிறகு தான் நான் வந்து ஃபேஸை வாஷ் பண்ணிக்கினேன். என்னென்னா கொஞ்சம் டல்லாக இருந்துச்சு ஃபேஸு, அதனால் வந்து அந்த ஃபேஸ் வாஷ் போட்டுக்கினேன். இது நானே வீட்டில் ரெடி பண்ணது தான். கடலை மாவு, ஆரஞ்சு தோல் காய வச்சது, அப்புறம் லைம் கொஞ்சம் நல்லா கெட்டியாக கலக்கிட்டு நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கினே வரணும். அப்ளை பண்ணி விட்ட பிறகு 20 மினிட்ஸ் கழிச்சிட்டு நம்ம நார்மல் தண்ணியில் வந்து வாஷ் பண்ணிக்கலாம் ஃபேஸு. அது வந்து நான் வந்து எந்த கெமிக்கலுமே யூஸ் பண்ண மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். வெளியே இருந்தெல்லாம் வாங்குறது வந்து நான் யூஸ் பண்ணிக்க மாட்டேன். ஏன்னா ஃபேஸ் கொஞ்சம் டேமேஜ் ஆகுன்ற பயம் தான், வேறு எதுவும் இல்லை. சின்னதுலேருந்து வந்து நான் வெளியே இருக்கிற க்ரீமுங்கெல்லாம் வாங்கி போட்டதில்லை. என்னென்னா போன தடவை வந்து ஹஸ்பண்ட் ஒன்று வாங்கி கொடுத்தாரு, அது நல்லா இருந்துச்சு, வால்நட்டுது ஃபேஸு. அதனால் வந்து எதுவுமே யூஸ் பண்ணுறதில்ல. சரி, இப்போ அங்கே எல்லாம் முடிஞ்சிச்சு, நம்ம இந்த ரூம் கொஞ்சம் க்ளீன் பண்ணலாமேன்னு சொல்லிவிட்டு, நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ரூம் வந்து க்ளீன் பண்ணி ஒரு கிட்டத்தட்ட 6 மந்த் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். 6 மந்த்துலேருந்து நான் இது டஸ்ட் பண்ணுறது எதுவுமே பண்ணலை, வெறும் பெருக்கி துடைப்பேன், அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பீரோ மேலெல்லாம், பீரோ கபோர்ட் மேலெல்லாம் நிறைய திங்ஸ் இருக்குது. அதெல்லாம் கீழே இறக்கிட்டு டஸ்ட்டை அடிச்சுட்டு திரும்பவும் வாபஸ் அதுக்கு மேலேயே வச்சிடணும். என்னென்னா டஸ்ட்டை எடுத்துகிட்டு பேப்பர் போட்டு வைக்கலாமே. அப்போ தான் நான் பார்த்தேன் இந்த கேமரா பாருங்கள். இது வந்து ஹஸ்பண்ட் வந்து 12 இயர்ஸ் முன்னே எடுத்துகிட்டு வந்தது. அப்போ வந்து அதில் வந்து வீடியோ பிடிக்கலாமா என்ன ஏதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அப்புறம் ஜேசன் வந்ததும் கேட்டேன், இந்த மாதிரி இருக்குல்ல, நம்ம வந்து இதில் வீடியோ பிடிச்சா எப்படி இருக்கும், நல்லா குவாலிட்டியாக கிடைக்குமேன்னு சொல்லிட்டு. ஏன்னா நான் இப்போது வீடியோ பிடிக்கிறது வந்து மொபைலில் தான் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் வந்து கொஞ்சம் கிளியராகவும் நல்லாவும் இருக்குமே சொல்லிட்டு அதில் கேட்டேன் அவனை. இல்லை ஆகாது அப்படின்னு சொன்னான். பழைய செட், அது கேமரா செட்டு, முடியாது மம்மின்னு சொன்னான். சரி ஓகேன்ட்டுன்னு கொஞ்சம் பெஜாராயிடுச்சு. வெளியே வேறு ஏதோ வாங்க தேவையில்ல, இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாமேன்னு சொல்லிட்டு நான் எப்போவுமே அப்படி தான் இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ண பார்ப்பேன். அதனால் வந்து யோசித்தே முடியலன்னா சரி பெஜாராயிடுச்சு. அப்புறம் வந்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா கட்டில் மேலே இருக்கிற அந்த தலை பக்கம் வந்து நிறைய கபோர்டு மாதிரி சின்னதாக இருக்கும், அங்கெல்லாம் கொஞ்சம் திங்ஸ் வச்சுருப்பேன். அதெல்லாம் எடுத்துகிட்டு வெட் வைப் எடுத்து துடைச்சிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் என்ன நினச்சேன்னா க்ளீனாக கவர் ஆகிருக்கும் அந்த சைடுன்னு பார்த்தா கேமரா வந்து ரொம்ப மேலே வச்சுட்டேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், மேலே ரொம்ப ஸ்பேஸ் இருக்குது, அந்த மாதிரி மேலே போயிடுச்சு ஃபோக்கஸ் எல்லாம். இப்போ அந்த மூலையில் வந்துட்டு ஒரு டேபிள் மாதிரி வச்சுருந்தேன், அங்கே இருந்த டெடியெல்லாம் மறுபடியும் நான் அங்கே வச்சுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா பீரோவும் கபோர்டெல்லாம் அந்த வெட் வைப் வச்சே துடைச்சிட்டு இருக்கேன். நிறைய டஸ்ட் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு டஸ்ட்டுன்னா அலர்ஜி, பாருங்கள் எவ்வளோ இருக்குது அலர்ஜி. ஆனாலும் நம்ம வீட்டு வேலை நம்ம தான் செஞ்சாகணும் அப்படின்ற பட்சத்தில் இப்போ நான் போய் எல்லாம் செஞ்சுட்டு இருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா பேப்பர் கூட வேறு புதுசு போட்டுட்டு அது மேலே இருக்கிற திங்ஸு எப்படி இருந்துச்சோ அதை தான் வைப்பேன், வேறு எதுவும் வைக்க மாட்டேன். ஏன்னா அங்கே இருந்த திங்ஸு தான் அங்கே இருக்கும், கொஞ்சம் அப்படி ஆர்கனைஸ் பண்ணி வைக்கலாமேன்னு சொல்லிட்டு வைக்கிறேன், அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா அங்கே மேலே ஹீட்டரெல்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் எடுத்து ஒரு பக்கம் வச்சுட்டு இருக்கேன், டஸ்ட்டு தட்டிட்டு வச்சுட்டு என்ன பண்ணேன்னா, என்னென்னா எனக்கு வந்துட்டு வீடு க்ளீனாக இருக்கணும்னு நினைப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். வேறு எதுவும் இல்லை, சும்மா உக்காந்துனே இருந்தால் இந்த பாடி வந்துட்டு ஏதோ ஒரு மாதிரி, சும்மா இருந்தாலே டயர்டாக ஆகிற மாதிரி தோணும். அதே ஆக்டிவாக நான் என்னை வச்சுக்கிட்டா எனக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு பாடி நல்லா இருக்குதுன்னு தோணுது. அதனால தான் இவ்வளோ திங்ஸ் வந்துட்டு இவ்வளோ விஷயங்கள் நான் பண்ணுறேன். பாருங்கள், ஏதோ சாதிச்சிட்ட மாதிரி ஆக்டிங் பண்ணுறேன் பாருங்கள். இந்த மாதிரி எல்லாம் பண்ணிகிட்டு இருப்பேன். ஒன்றுலானா பாட்டு பாடின்னுக்குவேன், டான்ஸ் ஆடின்னுக்குவேன், பசங்க இருந்தால் ஜஸ்டின் இருந்தால் டான்ஸ் ஆடுவேன். அப்படியே வேலை நடுப்பறா அந்த மாதிரி எல்லாம் பண்ணிகிட்டு இருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். சர்க்கஸுங்க நிறைய பண்ணுவேன் நான், வேலை செஞ்சுட்டே ஒரு விஷயங்க பண்ணுவேன். என் பசங்க சொல்லுவாங்க, மம்மி எப்படி நீ இவ்வளோ ஆக்டிவாக இருக்க, நீ இவ்வளோ வயசு ஆயிடுச்சு. என்ன பசங்க சொல்லுவாங்க, 40 இயர்ஸ் ஆச்சு மம்மி, நீ எப்படி இவ்வளோ ஆக்டிவாக இருக்கேன்னு கேட்குவாங்க. நான் சொல்லுவேன், சும்மா இருந்தால் தாடா நம்ம சோம்பேறின்னு தோணும். எல்லாமே ஒரு விஷயமாக நம்ம எடுத்து செய்கிறப்போ நமக்கு அது களைப்பும் தெரியாது, அதே மாதிரி நமக்கு வயசாயிடுச்சுன்ற ஞாபகம் வராது, ஆக்டிவாகவே இருக்கும் எப்போவே. எதுனா ஒன்று செஞ்சுன்னே இருக்கணும்னு தோணும் ஃப்ரெண்ட்ஸ், வேறு எதுவும் இல்லை. கொஞ்சம் நேரம் ஒரு நாள் ஏதாச்சும் ஒரு வேலை செய்யலைன்னா எனக்கு அன்றைக்கி நம்ம வேஸ்ட் ஆகிட்டுமே, இன்றைக்கி ஒரு நாள் வேஸ்ட் ஆகிடுச்சுமே அப்படின்னு யோசிப்பேன். இப்போ பாருங்கள், அந்த சைடு விட்டுட்டு இந்த சைடு பையனுங்களுக்கு தான் அதெல்லாம் துணிங்கோ, நிறைய துணி சேர்ந்துச்சு, அவனுங்களுக்குன்னே கபோர்டு வாங்கிட்டாங்க. இது வந்து இந்த கபோர்டு வந்து ஹஸ்பண்டோட தம்பி டென்னிஸ் வந்து கொடுத்தது தான். இது
குடுக்குறப்ப ரொம்ப பழசா இருந்துச்சு. எங்களுக்கு பெஜாராயிடுச்சு. என்னடா இப்படி இருக்கேன்னு சொல்லிட்டு. ஆனா ஹஸ்பண்ட் வந்து அது எடுத்துன்னு வந்து நல்ல கார்பெண்டர கூப்பிட்டுட்டு வந்து நல்லா பண்ணி குடுத்தாங்க. ஹாப்பி ஆயிடுச்சு எனக்கு. பரவால்ல. ஆனா என்னன்னா, பழசா இருந்தாலும் அது ரொம்ப கட்டி மரம். சூப்பரா இருந்துச்சு அது. பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த பழைய உள்ள இருக்கு பார்த்தீங்களா? அந்த இது அது வந்துட்டு சூப்பர்பா இருந்துச்சு. நல்லா கெட்டி திங்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். சும்மா சொல்லக்கூடாது. நல்லா இருக்குது ப்ராடக்ட். ப்ராடக்ட்ன்ற பாரு கப்போர்டு. நல்லா இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் கொஞ்சம் இது துணிங்கள்லாம் கொஞ்சம் அங்கத்துக்கு இங்கத்துக்கெல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு இந்த பசங்கள்லாம் எதுனா எடுத்தாங்கன்னா, ஒரு ஷர்ட் எடுக்க போய் மிச்சம் எல்லாம் கீழ தள்ளிடுவானுங்க. அப்புறம் அப்படியே சொத்து வச்சுடுவாங்க. ஸோ, அதனால வந்து நான் எல்லாம் ஒரு ஒரு டைம் ஒரு ஒரு இடத்துலேருந்து ஆர்கனைஸ் பண்ணிட்டே வந்தேன். பாருங்க இப்போ க்ளீன் ஆயிடுச்சு. கீழ இருக்கிறதெல்லாம் ஹஸ்பண்டுங்க துணி தான். அதனால வந்து அங்கேயும் பேப்பர் போட்டுட்டு, அங்க துணிங்க ஹஸ்பண்ட் வந்து வேலைக்கு போடுறது ஒரு பக்கம், வெளிய போறப்போ போடுறது ஒரு பக்கம்னு வச்சுடுறேன். ஏன்னா, பசங்களும் ஆகட்டும், ஹஸ்பண்ட் ஆகட்டும் எல்லாத்துக்கும் என்ன தான் டிபெண்ட் ஆயிருக்காங்க. அ குளிக்க போனா கூட டவல் எங்க? ஷர்ட் எங்க? டீ ஷர்ட் எங்கன்னு கேட்டுட்டே இருப்பாங்க. பாருங்க இது வந்து கொரியாது தான். ஒரு சிஸ்டர் எனக்கு குடுத்தது. ஃபேஸ் பேக் அது. ஹனிது ஃபேஸ் பேக்கு. அப்புறம் கிம்ச்சின்னு சொல்லிட்டு அது ஒரு கறியில போடுற ஒரு மசாலா ஃப்ரெண்ட்ஸ். அந்த டியூப் மாரி இருந்துச்சுல்ல, அது. அது வந்து சாக்லேட். ஆம்லா சாக்லேட்டுன்னு சொல்லிட்டு குடுத்தாங்க. பாருங்க ஓவரால் கொஞ்சம் க்ளீன் ஆயிடுச்சு. இப்போ பெருக்கிட்டு தொடைக்கணும். வீட மொத்தமா பெருக்கி தொடைக்க வேண்டியது இருக்குது. சரின்ட்டு வீடு மொத்தம் காமிச்சா போர் அடிக்குமே சொல்லி நான் இந்த ரூம் ஒண்டி தான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். அந்த மாதிரி ஹவுஸ் ஒய்ஃப்ன்றப்போ எல்லாருக்கும் எல்லா வேலையும் இருந்துகிட்டே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஒன்றும் பண்ண முடியாது. ஆனா நம்ம வீடு எப்போவுமே க்ளீனா வச்சுக்கணும்னா என்ன ஆகும்னா, வீடு கலீஜா இருந்துச்சுன்னா எப்போனா ஒரு தடவ நம்ம க்ளீன் பண்ணாக்கா, வீடு க்ளீனா வச்சுக்கிறாங்களேன்னு தோணும். ஆனா எப்போவுமே க்ளீன் பண்ணி ஆர்கனைஸா இருக்கிறப்போ வந்துட்டு, யார் வீட்டுக்கு வந்தாலும், "ஐயோ! என்ன யாருனா வந்தாக்கா, என்ன வேலை உனக்கு? எப்போவுமே இருக்கிற மாரி தான் இருக்குது வீடு. என்ன பண்ணி வச்சுக்கிற?" அப்படின்னு கேட்பாங்க. அதுவும் இருக்குது. நெகட்டிவும் இருக்குது, பாசிட்டிவும் இருக்குது. அந்த மாதிரி ஹவுஸ் ஒய்ஃப்ன்றப்போ எல்லாரும் செய்றது தான். என்னன்னா பாருங்க, இப்போ பாத்திரமும் கழுவி வச்சாச்சு. கவுண்டர் டாப்பும் க்ளீன் பண்ணிட்டேன். பாருங்க, எப்பவுமே இப்படி தான் இருக்கும் என் கவுண்டர் டாப்பு. தேங்க் யூ.